பிரபுதாச பண்டிதர், பொதுச் செயலாளர், பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 7 வருடமாக கருநிறுத்தைகள் கட்சி என்கின்ற கட்சியுடைய பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில், சிறு குறு கட்சிகளுடைய கூட்டணியில் 10வது இடத்தை தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்காக இட்டு எங்களை பெருமைப்படுத்தினார். இன்று பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரில் கட்சியுடைய பெயரை மாற்றம் செய்து கொடி அறிமுகம் விழா செய்வதற்காக பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். கொடி அறிமுகப்படுத்துவீங்களா? பாய் முன்னாடி வந்துடாதீங்க. பேச மறியாதீங்க. முன்னாடி கொடியை முன்னாடி போடுங்க. கொடியை கையை கீழே இருக்குங்க. கையை கீழே இருக்குங்க. ஓகே ஓகே. தமிழ்நாட்டில் உள்ள சூழலில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பகுத்தறிவோடு அறிவார்ந்து செயலாற்றி சனாதனத்தின் பெயரில் சங்கிகள் பலதரப்பட்ட கொடூரங்களை, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகங்களை, பலதரப்பட்ட கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு இயங்கி தமிழ்நாட்டின் அமைதியையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதிக்கான ஒரு வாய்ப்பையும் ஒடுக்கி இந்த இடத்தில் மிகப்பெரிய கொடூரங்களை விளைவித்து மதவாதத்தின் ஒரு அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய கொடூரங்களை நிலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பெரியாரிய சிந்தனை தற்பொழுது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தேவை என்பதை நாங்கள் முன்னிறுத்தி பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி இந்த பெரியாருடைய ஒட்டுமொத்த கொள்கை நிலைப்பாடுகளையும் சனாதனத்தை பகிரங்கமாக சமரசமின்றி எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலையும் ஆதரித்து இந்த பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் வரும் காலங்களில் எப்படி கடந்த 7 ஆண்டுகளாக கருநிறுத்தைகள் கட்சி என்கின்ற பெயரில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தோமோ அப்படியே இனி வரும் காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாட்டிற்கு எங்களுடைய ஆதரவை நிபந்தனையின்றி பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். சனாதனத்தின் நிலைப்பாடுகளை எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஒடுக்குவதற்காக எங்களுடைய கள போராட்டங்கள் சமூக நீதியின் அடிப்படையிலே, பகுத்தறிவின் அடிப்படையிலே பகிரங்கமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கர்வத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திடீர்னு பெயர் மாற்றம் என்றால் பெரியாரிய சிந்தனை இந்த இடத்தில் தேவையில்லை என்று பலதரப்பட்ட நபர்கள் அதை எதிர்பார்த்து பெரியாருடைய நிலைப்பாடுகள் வருகிறதானால் மதவாதங்கள் இந்த இடத்தில் தலை தூக்கும். பெரியாருடைய நிலைப்பாடுகள் வருகிறதானால் மதவாதங்கள் தலை தூக்க முடியாது என்பதற்காக பெரியாரியத்தை ஒடுக்க வேண்டும், பெரியாரை இழிவாக பேச வேண்டும் என்று ஒரு சில கைக்கூலி தற்கூலிகள் பேசுவதால் பெரியாரியத்தை நிலைப்படுத்த, பெரியாரியத்தை புகழ்படுத்த நாங்கள் பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரிலே திராவிடத்தை ஓங்கி உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த நேரத்தில் இப்படி பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பெயர் மாற்றம் செய்வது ஒரு சிலர் ஒருத்தர் பெரியார் தரகரமா பேசிட்டே இருக்காரு. பெரியார் மாட்டோமா, பெரியார் நாங்கள் படிச்சிருக்க மாட்டோமா, பெரியார் நாங்கள் வாழ்ந்துருக்க மாட்டோமா, பெரியார் சட்டப்பட மாட்டோமா அப்படிலாம் பேசிட்டு சுத்திட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பெரியாரியம் என்பது அவருக்கான ஒரு அறிவுரைகளை, ஒரு நல்லோக்கு சிந்தனைகளை மட்டுமே சொல்லியது. அவரை படிக்க வைப்பதற்கோ, அவர் பாட்டனை படிக்க வைப்பதற்கோ, அவன் பெரியப்பன் சித்தப்பன் நாவன் வைத்தவரை படிக்க வைப்பதற்கோ பெரியாருக்கு என்ன தேவை இருக்கிறது? பெரியார் என்பதே இந்த இடத்தில் சமூக நீதியும் பகுத்தறிவும் அறிவார்ந்த செயலும் தான். மூட நம்பிக்கைக்கு எதிரானது மட்டும்தான். இங்கே மூட நம்பிக்கையை ஏந்தி பிடித்து சங்கிகளுடைய கை
போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்க அவரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்களா? கண்டிப்பாக எங்களுடைய கள போராட்டத்தில் மிக மிக முதன்மையானது பெரியாரியத்தை யாரெல்லாம் இழிவுபடுத்தி பேசினார்களோ அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய அமைதியையும் அறிவையும் இழிவு